பிரியமான தேவச்சனமே, இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ற மன்னாவை நாம் பார்ப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நாம் நினைப்போம் நாம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், நம்மை போய் யார் பார்ப்பார்கள், நம்மை யார் விசாரிப்பார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ நம்மேல் நினைவாயிருக்கிறாராம். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. நம்ம இந்த உலகத்தார் யாரும் நம்ம நினைக்கவில்லையே, நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்ம நினைக்கவில்லையே, உற்றார் உறவினர்கள் நம்ம நினைக்கவில்லையே, நாம் கண்ணீரோடு இருக்கிறோமா, துக்கத்தோடு இருக்கிறோமா, பாரத்தோடு இருக்கிறோமான்னு கூட நம்மளை நினைக்கவும் விசாரிக்கவும் ஒரு ஆள் இல்லை என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ நம்மேல் நினைவா இருக்கிறார். நான் உன் மேல நினைவா இருக்கிற மகளே, நான் உன் மேல நினைவா இருக்கிற மகனே, நான் உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வார். ஏன் அவர் நம்மை நினைக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நம்ம உயர்த்தத்தான், நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்துல வைக்கத்தான். பிரியமான தேவச்சனமே, கண்ணீரோடு இருக்கிறபடினால் நம்ம கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்க அவர் சரியாக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அனுகிரகமான வாசல் கதவுகளை நமக்கு திறந்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். இந்த சொந்த பந்தங்கள் நினைக்கவில்லையே என்று சொல்லி நாம் கவலைப்பட வேண்டாம். நம்மை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். நம்ம சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், இந்த உலகத்தாலும் சரி சொந்த பந்தத்தினாலும் சரி நம்ம புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நினைவாய் இருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போமே, அவருடைய சமூகத்துக்கு நாம் போய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வாதிக்குவார், நம்மளை உயர்த்துவார். என் பிரியமான தேவச்சனமே, எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு சிறுமையா இருக்குன்னு நினைத்து நீங்கள் அழாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய நினைவாவே இருக்கிறாராம், உங்களையே பார்த்து கொண்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது செபிப்போம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், எங்களை தள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தாலையும் வேலை செய்கிற ஸ்தலத்தையும் பிள்ளைகளை புறக்கணித்திருப்பார்கள் ஆண்டவரே. அதிலிருந்தும் பிள்ளைகளை தூக்கி உயர்த்தி வைப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. உலகம் வேணா தள்ளலாம், ஆனால் நீ ஒருபோதும் தள்ளி விடுகிறவர் அல்லப்பா, நேசிக்கிறவர். உலகம் தள்ளின அத்தனை பிள்ளைகளும் நீர் நேசிக்கிற பரம தகப்பனப்பா. உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள்ல இந்த வார்த்தையை பிள்ளைகள் பிடித்து கொண்டு உறுதியாய் உமக்குள்ள நிற்க கிருபை செய்யுங்க. அவ்வளவு மனம் திடமனதாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதிங்க, பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.